வணக்கம். புதுவை பல்கலைக்கழக வேந்தராக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். கடந்த 1985 நிறுவப்பட்ட இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் 59 கல்லூரிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் கிளைகள் புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ளது. இது 13 இயற்புலன்களை உடையது. இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணை ஜனாதிபதியும் நிர்வாக பணிகளை துணை வேந்தரும் கவனித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் துணிகளுக்கு பதிலாக அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வழங்கப்படும் என புதுவை அரசு வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை மக்களுக்கான இலவச துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையால் வழங்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் அட்டவணையினர், பழங்குடியினர் இன மக்கள், மீனவர், நெசவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தவிர புதுச்சேரி ஒன்றியத்தில் உள்ள 1,30,791 வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் ஒரு நபர் கொண்ட அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 500 மற்றும் 2ற்கு மேற்பட்ட குடும்ப நபர்களை கொண்ட அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வீதம் நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் 4/1/2024 அன்று பயனாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதன் மூலம் ரூபாய் 12.29 கோடி அரசாங்கம் செலவிடுகிறது. மேலும் புதுச்சேரி பிராந்தியத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதாந்திர உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த தகுதியான பயனாளர்கள் அனைவரது வங்கி சேமிப்பு கணக்கில் அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய 2 மாதத்திற்கான உதவித்தொகை செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளில் மது விற்க கட்டணம் நிர்ணயம் செய்து கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். புத்தாண்டையொட்டி வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு மற்றும் புத்தாண்டு அன்று பல்வேறு இடங்களில் மதுவுடன் கூடிய கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. அனுமதி பெறப்பட்டுள்ள இடங்களில் மது வகைகளை விற்கவும், பார் நடத்தவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு கட்டணம் செலுத்த சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மதுபான சில்லறை விற்பனையை 31ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 11:30 மணி வரை மேற்கொள்ள 5000 ரூபாய் எனவும், சில்லறை விற்பனை மற்றும் மது பாரில் 31ஆம் தேதி இரவு 11 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை விற்பனை செய்ய 10,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தனது கோரிக்கையை ஏற்று மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்தமைக்காக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அமைச்சக அதிகாரிகளுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி தரும் வகையில் அமைந்திருக்கும் இந்த நடவடிக்கை மத்திய அரசு மீனவர்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறையை வெளிப்படுத்துகிறது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீனவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், பாதுகாப்புடன் வீடு திரும்புகிறார்கள் என்ற நல்ல செய்தி புத்தாண்டு பரிசாக கிடைத்திருக்கிறது. இது மத்திய அரசின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தி இருக்கிறது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழக மற்றும் புதுச்சேரி மக்கள் சார்பாக தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் சிவில் சர்வீஸ் பணியை ஆரம்பித்த 6 அதிகாரிகளுக்கு செலக்ஷன் கிரேட் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. IAS, IPS உட்பட 24 விதமான உயர் பதவிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆண்டுதோறும் குடிமை பணி தேர்வான சிவில் சர்வீஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி சிவில் சர்வீஸ் பணியும் உள்ளடக்கம். இப்படி புதுச்சேரியில் சிவில் சர்வீஸ் பணியை தொடங்கும் அதிகாரிகளுக்கு
8 ஆண்டு கால பணிக்கு பிறகு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறும் தகுதியை பெறுகின்றனர். இதனால் ஏற்படும் காலியிடங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பதவி உயர்வு பெறுகின்றனர். இப்படி புதுச்சேரியில் சிவில் சர்வீஸ் பணியை தொடங்கிய அதிகாரிகள் சுந்தரேசன், ரவி பிரகாஷ், ஜெயந்தகுமார் ரே, ஸ்மிதா, பங்கஜ்குமார் ஜா, வல்லவன் உள்ளிட்ட அதிகாரிகள் 2011ஆம் ஆண்டு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். இவர்கள் 6 பேருக்கும் தற்போது செலக்ஷன் கிரேட் IAS அதிகாரிகளாக மத்திய உள்துறை அமைச்சகம் பதவி உயர்வு அளித்து உத்தரவிட்டுள்ளது. இதில் வல்லவன், பங்கஜ்குமார் ஜா, ஜெயந்த்குமார் ரே ஆகியோர் புதுச்சேரியிலும், சுந்தரேசன் அருணாச்சல பிரதேசத்திலும், ரவி பிரகாஷ், ஸ்மிதா ஆகியோர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் ஆதிதிராவிட நலத்துறை மேம்பாட்டு கழகத்தில் பணியாற்றி வந்த கண்காணிப்பு பொறியாளர் பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மேம்பாட்டு கழகத்தில் பணியாற்றி வந்த பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆளுநர் மாளிகை, பொதுப்பணித்துறையில் மருத்துவக் கல்லூரி உள்பட பல்வேறு அரசு துறைகளில் 37 வருடங்களாக நேர்மையாகவும் திறம்பட செயல்பட்டு அனைவரது நன்மதிப்பையும் பிரபாகரன் பெற்றுள்ளதாக புகழாரம் சூட்டினார். மேலும் பணிக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது, வயதுக்கு அல்ல என்ற இயக்குனர் இன்னும் பல்வேறு சாதனைகளை பிரபாகரன் படைக்க வேண்டும் என வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் அருகே மாட்டின் வாலை வெட்டிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் அருகே மதிகிருஷ்ணாபுரம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் மலர். கூலி தொழிலாளியான இவர் வீட்டில் மாடுகள் வளர்த்து வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல மாடுகளுக்கு தீவனம் போட்டுவிட்டு தூங்கிவிட்டார். இந்நிலையில் மலர் இன்று காலை வழக்கம் போல மாட்டு கொட்டகையை சுத்தம் செய்தபோது சினையாக இருந்த மாட்டின் வால் வெட்டப்பட்டு தரையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மலர் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த ரவுடி காக்கா முட்டை என்கின்ற மணிகண்டன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானராப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் தனது கூட்டாளிகளான ரோடியர்பேட் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், சுகுமார், சஞ்சீவ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவு செய்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் 2 ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே உப்பளத்தில் பதுங்கி இருந்த மணிகண்டனை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 20 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் நிதி உதவி பெறுவதற்கான அடையாள அட்டையை பயனாளிகளுக்கு மதகடிப்பட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மரவள்ளி சாகுபடி செய்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தாவரவியல் பூங்கா கூடுதல் வேளாண் இயக்குனர் சிவராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை 2023-24 ஆண்டிற்கான மரவள்ளி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு 7,000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டு விவசாயிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்த பின் மரவள்ளி பயிர் சாகுபடி செய்த விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்கு புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விவசாயிகளின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது.
மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை தாவரவியல் பூங்கா அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றிய 59 தலைமை காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் 59 தலைமை காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் 221 போலீசாரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி சுவம் சுந்தர் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதியின் சார்பாக காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அருகில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் அருகில் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியின் நிர்வாகிகள் ராஜ்குமார், தேவா, சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய பேரியக்கம் மாநில செயலாளர் வேல்சாமி, உலக தமிழ் கழகம் மாநில தலைவர் தமிழுலகன், தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், புதுவை தமிழ் நெஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டு நம்மாழ்வார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேஷ் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நம்மாழ்வாருக்கு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு வேலை செய்யும் மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் 57 வயது மூதாட்டி அஞ்சலை. கணவர் இறந்துவிட்டதால் அஞ்சலை தூய்மை பணியாளர் வேலை செய்து வருகிறார். இதனிடையே நேற்று காலை கருவடிக்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் தூய்மை பணியினை முடித்துக்கொண்டு மதியம் 1 மணியளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வேகமாக வந்த 27 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரத்தி சென்றனர். ஆனால் அவர்களிடமிருந்து வழிப்பறி வாலிபர் தப்பி சென்றார். இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலை புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷா பாஷா வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வந்தார். மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அவர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சிவ செல்வசுந்தரம் என்பது தெரிய வந்தது. அதனையடுத்து சிவசெல்வ சுந்தரத்தை போலீசார் கைது செய்து செயினை கைப்பற்றினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 50% மானியத்தில் ஆடு மற்றும் கறவை பசு பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் ஆடு வளர்ப்பினை அதிகரிக்கும் பொருட்டு 50% மானியத்தில் 5 பெட்டை ஆடுகள் மற்றும் 1 கிடா ஆடு அலகு வழங்கும் திட்டம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் சுத்தமான பால் உற்பத்தியினை அதிகரிக்கவும், பால் கறவையில் மனித ஆற்றல் பற்றாக்குறையை குறைத்திடவும் புதுச்சேரியில் முதன்முறையாக நவீன பால் கறவை இயந்திரங்கள் கால்நடை விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளன. மேற்கண்ட 2 திட்டங்களுக்கான வழிகாட்டு முறைகள், விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மற்றும் விண்ணப்பங்களை கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் வரும் 12ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.